ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, மற்றபடி யாருமே கமெண்ட்ஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வியூவில் வந்து சீரியல் பார்க்குறீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீரியல் பார்ப்பேன், நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீரியல் பார்ப்பீங்க. சரிங்க. சில பேருக்கு பாரதியோட நடிப்பு பிடிக்கும், சில பேருக்கு ஆதியோட நடிப்பு பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து அந்த ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்து ரொம்ப பிடிச்சிருக்கும். சரியா? ஆனால் என்னை பொறுத்தளவு ஜோடியில் நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு வந்து கதை வந்து கரெக்டாக போகுதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் கேட்குறேன். கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு, என்ன ஃபீல் பண்ணிங்களா? எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு கைஸ். சரியா? என்னங்கிறது நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், அதோட கொஞ்சம் கிளிக்கவும் செய்யலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சீன் நடக்குது? அதான் நம்ம மித்ரா வந்து ஆதியை வந்து சமாதானப்படுத்த வந்திருப்பா இல்லையா? நான் கூட சொல்லியிருந்தேன், ஆதிக்கும் சுதாகருக்கும் சண்டை முட்டிக்கிட்டே இருக்குது, இது சண்டை பெரிய அளவில் போகுது நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் போய் எனக்காகவாது நீங்கள் வந்து அண்ணன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்ற மாதிரி பேசுகிறா மித்ரா. ஆனால் அதுக்கு வந்து ஆதி இருந்துட்டு என்ன சொல்கிறா, நீ வந்து நானாக இருக்கிறத பார்த்தா நீயே என்னை விரும்பின, இப்போ அண்ணனுக்காக நீ என்னை மாற சொல்கிறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து லீவ் இட், அதாவது எந்திரிச்சு போயிடுறான். சரியா? நீ தான் உங்கள் அண்ணனுக்கு எப்படியாவது பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவள் வந்து டென்ஷன் ஆகிறா. எதுக்குன்னு பார்த்தா பாரதி. சரியா? எப்போ பார்த்தாலும் பாரதி என்னதான் அந்த பாரதி கிட்ட இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்ப ஆரம்பிச்சிட்டா மித்ரா. அதுக்கப்புறம் நாங்களும் அதே கேள்வியை தான் கேட்குறோம், பாரதி கிட்டே என்னதான் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சீன் நடக்குதுன்னா, நம்ம மனோவுக்கு வந்து வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பான் இல்லையா ஆதி. ஸோ அதனால் வந்து பாரதியும் மனோவும் வந்து ஆதியை வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன சொல்லுவான்னா, மாமா இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கவே இல்லைக்கா, இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா அப்படின்னே. ஆமாம் மனோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்காக அவர் இவ்வளோ யோசிக்கும்போது ரொம்ப நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நம்மளுக்காக மட்டும் சொல்லாதக்கா, உனக்காக தான் அவர் மெயினாக செய்கிறாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆதியோட புகழாரத்தை அப்படியே பூசி மொழிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ யார் துரை வர்றான். துரை வந்து பாரதிக்கிட்ட எப்பயும் போல வம்பளத்துட்டே இருக்கான். மனோவுக்கு தான் துரை யாருன்னு தெரியாதுல்ல, அதனால் நீ யாரை வேணாலும் மயக்கிடுவா பாரதி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடுவான். சொன்னங்காட்டி மனோவுக்கு கோவம் வந்துடும். அக்கா இல்லையா, அக்காவை சொன்னோடனே தம்பிக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சு. உடனே சட்டையை பிடிக்க போயிட்டான். இதேவே இவனே ஒரு டம்மி பீஸு, இவன் வந்து அவங்கிட்ட சண்டைக்கு போகிறானாமா. ஐயோ சாமி ராசா, மனோ உனக்கு ஆதி வந்து கேட்ரிங் மேலே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காருல, அதை போய் உருப்படியாக பார்த்து அபியை கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றுற வழியை பாரு. சரியா? அப்புறம் வந்து நீ வந்து துரைக்கிட்ட சண்டை போடலாம். இப்போ நீ ஒரு புள்ள பூச்சிடா, நீ ஒரு புள்ள பூச்சி. இதயம் சீரியலில் வந்து நீ ஒரு புள்ள பூச்சி. சரியா? துரை வந்து ஒரு இது, அவன்கிட்ட போய் நீ மோதிக்கிட்டு இருக்கிற, அவன் எவ்வளோ பெரிய ரவுடி, அவன்கிட்ட போய் நீ மோதினா நீ தாண்டா நசுங்கி போவ. சரியா? அதனால் ஓரமாக ஒதுங்கி உன் வேலையை போய் பார்க்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாரதி, நான் என்னை பற்றி சொல்லி வை, மரியாதையை சட்டையிலேருந்து கையை எடுக்க சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு மறுபடியும் சட்டையை பிடிக்க போகும்போது பாரதி இருந்துட்டு மனோ போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ போய் அங்கே யாருக்காவே அவனை போய் அவனுக்காக நீ எதுக்கு இப்படி பயப்படுற அப்படின்னு எல்லாம் பேசணுன்னே இந்த மாதிரி வாசுவை பற்றி சொல்ல வர்றான். அவர் வந்து வாசுவோட தம்பி, அவர் பேர் துரை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வாசுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது, அந்த ஹார்ட் எடுத்து வச்சது எல்லாத்தையும் சொல்லும்போது மனோ வந்து ஃபீல் பண்ணுறாராமா. உன் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்காக்கா, உன்னை நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா, சீக்கிரமே மாமா உன்னைய புரிஞ்சுட்டு உன் கூட சேர்ந்து வாழணுக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. சொன்னோன்னே, ஆமாம் மனோ, நானும் அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், புரிஞ்சுட்டு வராரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது, அந்த ஆஃபீஸில் நடந்த விஷயங்களை வந்து அபி வந்து பாட்டிக்கிட்டேயும் லட்சுமிக்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கா. ஆதி மாமா வந்து எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார் நான் நினைக்கவே இல்லை, எங்கள் கல்யாணத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு, மனோவுக்காக இவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கையிலேயே அந்த சின்ன பையனும் தமிழும் வர்றாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு போர் அடிக்குது, சினிமா பார்க்க போகணும், தேட்டருக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி வரமாட்டேங்குது. போட தேட்டரில் போய் அந்த இருட்டில் நசப்பில் யாரடா படம் பார்க்குறது, எனக்கு பாரு இங்கே பாரு அபி சூப்பர் கதையாக சொல்லிகிட்டு இருக்கிறா, நாங்கள் அதை கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே
அந்த சின்ன பையன் வந்துட்டு, போ பாட்டி நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே என்னது உளறிக்கிட்டு ஊர் நாயம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு போயிடுறான். சொன்ன உடனே அப்புறம் 2 பேரும் அப்செட் ஆகி படியறையும் கீழே வந்துட்டு இருக்கையில பாரதி வர்றான். அதுக்கப்புறம் அபி வந்து அங்கே மீதி நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கையில மீனாவும் வந்துடுறான். மீனாவும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கையில எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கீழே படி இறங்கி வந்தோடனே பாரதி வந்து சும்மா குழந்தைகிட்ட விளையாடுறாளாமா. ஸோ விளையாண்ட உடனே 2 பேரும் ஒன்றுமே எதுவுமே ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் காமிக்காமல் ரொம்ப சேடாக இருந்தங்காட்டியும் என்னாச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி எங்கள் படம் பார்க்க கூப்பிட்டோம், பாட்டி வரமாட்டேன்ருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்தாங்க நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாப்புல. கொடுத்துட்டு 2 பேரும் சாப்பிட வச்சுட்டு வந்து சோபாவில் உட்காந்து தலையில் கையை வச்சுட்டு உட்காடுறான். அப்போ மறுபடியும் அந்த 2 பசங்களும் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தமிழ் தான் ஆரம்பிக்கிறாப்புல. மா போர் அடிக்குதுமா சினிமா பார்க்க போகலாமான்னு அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுது. சரி, அதுக்கப்புறம் இந்த பையன், ஆமாம் நான் பாட்டியை கூப்பிட்டேன், பாட்டி வரமாட்டேங்குது, நீயே இப்படி வேலைன்னு போயிடுற, என் கூட விளையாடவே வரமாட்டேங்கிறேன், நான் ரொம்ப கோபமாக இருக்கேன்னு மூஞ்சியை தூக்கிட்டு உட்காந்தோடனே அவளுக்கு சிரிப்பு வந்துடுது. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஒரு கடலில் வெண்ணெயும் ஒரு கடலில் சுண்ணாம்பியுமா வைப்பாங்க ஒரு பெத்ததாகி? தமிழ் கேட்கல சரின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பாரதி? ஆதிக்கு பிறந்த பையனை மட்டும் அவன் மூட் அவுட் ஆனாலும் சரி, அதானாலும் சரி, இதானாலும் சரி, அவன் என்ன செஞ்சாலும் சரி ஓகே சொல்லிடுற. வாசுவோட குழந்தை தானே தமிழ். அப்போ அந்த பொண்ணு கேட்கல எதுக்கு அம்மாவுக்கு டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிற? அப்போ தமிழ் கேட்கல நீ சினிமாவுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கணும்ல. அந்த பையன் கேட்டோன்னு மட்டும் ஒத்துக்கிற, இது தப்பு இல்லையா பாரதி? அப்புறம் என்ன நடக்குது, ஒரு வழியாக சினிமா, அதாவது வெளியில் போக வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே சினிமா பார்க்கலான்னு சொல்லி டிவியில் சினிமா பார்க்க போகிறாங்க. அப்போ பாப்கார்ன்லாம் செஞ்சு இதான் அந்த பாப்கார்ன் பார்த்துட்டே தான் படம் பார்க்கணுன்னு எழுதி வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது எல்லோரும். அதனால் பாப்கார்னை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ டிவி ஆன் பண்ணோன்னே ஜீ தமிழ் அண்ணாவோட விளம்பரம் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு கேஸ், முதலும் நீ முடிவும் நீன்னு அந்த பாட்டு ரொம்ப, எனக்கு அந்த பாட்டை பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான பாட்டு. எனக்கு அந்த ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், அந்த ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. என்ன சொல்கிறது, எப்படி வார்த்தைகளால் சொல்கிறேனே தெரியல. அதாவது சில பாட்டுகள் வந்து மனசை ரொம்ப பாதிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த ஒரு பாட்டு. ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. அந்த பாட்டை பார்த்தோன்னே எனக்கே என்னையாமே கண்ணில் தண்ணி வந்துச்சு, எதுக்குன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டில் வந்து அந்த கேக்கு வெட்டுற மாதிரி ஒரு சீன் வரும். அதை பார்த்துட்டு இவளுக்கு வந்து ஆதி வந்து இவளுக்கு பர்த்டே சரி கேக்கு வெட்டுவான் இல்லையா, ஆதி ஆகும் வந்துருச்சு. ஸோ உடனே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போய் ரூமில் ஏதோ டைரியெல்லாம் புரட்டி பார்த்து ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாள் கொண்டாடிருப்பான் இல்லையா, அப்போ ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடும் போது 500 வாங்கியிருப்பாடாட்டு இருக்குது. அதை வந்து நினச்சி பார்த்துட்டு அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை நினச்சி பார்த்துட்ருக்குறான். அந்த ஆதி வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கா. நினச்சி பார்த்துட்டு இந்த வருஷம் நான் எனக்கு நாளைக்கு என்னோடய பிறந்தநாள், ஆனால் உங்கள் கையால் நான் எப்படி கிஃப்ட் வாங்க போகிறேன்னு தெரில, ஏன்னா என்னோடய பிறந்தநாளே நீங்கள் மறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபீல் பண்ணி மேடம் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, மீனா வந்து என்ன பாரதி எல்லாரும் அங்கே படம் பார்த்துட்ருக்கோம், நீங்கள் வந்து உட்காந்து அழுதுட்டுருக்குற, என்னாச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்னே. இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஆஃபீஸில் வேலை நிறையா இருந்துச்சு, தலைவலியாக இருக்குது, அதான் தையல் எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னோடனே மீனாவுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. உடனே அந்த கபோர்டு அப்படியே பார்க்குறான். சரி எனக்காக இருந்தாலும் உண்மை தெரியதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறான். நான் கபோர்டை கூட திறந்து பார்ப்பான்னு நினச்சேன், ஆனால் பார்க்கல. ரிவ்யூ வந்து இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒன்று தான் கைஸ். அதாவது எப்படின்னா, அவன் வந்து நினைவலைகளை அழிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறான், இவ அவனோட நினைவுகள்லையே வாழ்ந்து சாவுறான், அதுதான் உண்மை. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, மிஸ்ஸஸ் பாரதி ஆதி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஆதி வந்த பிறகு தான் வாழ்க்கையே மாறுச்சுன்னு சொல்கிறாளே கூறுகட்ட குப்பாயி கூமுட்டை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அப்போ நீ வாசுவோட எதுவுமே நீ வாழலையா? ஒரு பிள்ளைய பெக்கிற வரைக்கும் நீ வாழ்ந்திருக்கேல்ல, அப்போ அவன் வந்து உனக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணது கிடையாதா? இல்லை உனக்கு எந்த கிஃப்ட்டுமே பண்ணது கிடையாதா? எதுவுமே செஞ்சதே கிடையாது. நீ வாசுவை ஒரு நாள் கூட ஒரு நேரம் கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிறா கைஸ். அப்போ என்னத்தை நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க? வாசுவோட நினைப்பே அவளுக்கு வரல கைஸ்.
என்னன்னாலும் சரிங்களேன், ஒரு சேலை வாங்கி கொடுத்தாலும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ஒரு பூ வச்சு விட்டாலும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ஒரு gift வாங்கி கொடுத்தாலும் ஃப்ளாஷ்பேக்கு, சரியா? ஒரு புடவை வாங்கி கொடுத்தாலும் ஃப்ளாஷ்பேக்கு. எல்லா ஃப்ளாஷ்பேக்லேயும் வாசுவே வர மாட்டேங்கிறான், ஆதி தான் வர்றான். அப்போ வாசுவோட இவ வாழவே இல்லையா? சும்மா டம்மிக்காக வாழ்ந்தாளா? இல்லை, எனக்கு புரியல. ஒரு இதில் கூட ஒரு இடத்துல கூட வாசுவை நினச்சே பார்க்க மாட்டேங்கிறா. அப்போ வாசு வந்து இவனுக்கு புருஷனே இல்லையா? ஆதிதான் புருஷனா? அவன் கூட செத்து கூட இதயமா இருந்து கூட உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கான் வாசு. ஆனால் நீ அவனை ஒரு இடத்துல கூட நினச்சி பார்த்ததே இல்லை. அதுதான் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. இது ரெண்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சிங்களா இல்லை தண்டத்துக்கு கல்யாணம் பண்ணிச்சிங்களா என்னன்னே தெரியல, இந்த வாசுவும் இந்த பாரதி. நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு இடத்துலையாவது எத்தனை ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. அவன் வந்து இவ சமைச்சிட்டு இருக்கையில் வந்து இது பண்ணுறதும், அதுக்கப்புறம் வந்து ஊட்டி விடுறது, கொஞ்சிறது, கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் வாசு பண்ணதே இல்லையா? ஒரு சீன் கூட இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு சீனு, ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு சீனு வாசுவை வச்சு இவன் நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறா. அப்போ சுத்தமாக வாசுவே மறந்துட்டாளாட்டு இருக்குது, சரியா? இவன் மனசில் ஃபுல்லாக இப்போ ஆதி தான் இருக்கிறான். ஆதி வந்து பெட்டு போட்டு தலைகாணி போட்டு படுத்துருக்கான் பாரதி மனசில். வாசுவை அழிச்சிட்டு, சரியா? என்ன இருந்தாலும் புருஷன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன், அவனை துளி கூட ஒரு இடத்துல கூட இவளுக்கு நினச்சி பார்க்க ஒரு இடம் கூடயே இல்லை. ஓ சாமி. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன இதில் ஒன்றும் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. இனி இவன் வந்து விஷ் பண்ணுவானா விஷ் பண்ண மாட்டான், எனக்கு தெரிஞ்சு விஷ் பண்ணுவான் கைஸ், கிஃப்டோடு தான் வருவான். அப்படி தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு சீனை வந்து ஒரு சினிமா ஒரு பாட்டு மூலயமா காமிச்சு இவளை ஃபீல் பண்ண வச்சு, சரியா? இவன் வருவானா வரமாட்டான்னு நம்மளை ஏங்க பார்ப்பாங்க இல்லையா? நான் தான் கண்டிப்பாக சொல்கிறேன்ல, ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு தெரிய போய் அவன் கிஃப்ட்டு வாங்கிட்டு வருவான் பாருங்க. இப்படி தான் நடக்கும். நம்மளை முட்டாளாக்குறது தான் இவங்களோட வேலையே, சரியா? அப்புறம் வேறு என்ன, மற்ற சீரியலை பொறுத்தளவு நவீனை வந்து எப்படி நீ கார்த்தி கண்டுபிடிக்க போகிறான்னு தெரியல. இந்த துர்கா ஒரு கூமுட்டை, சரியான ஒரு கூமுட்டை, பெத்ததாய் இப்படி பண்ணுவாளான்னு கொஞ்சமாக அவன் நினைக்க வேண்டாமா? அவங்க யோ சாமி, என்ன சொல்கிறனே தெரியல. கார்த்திகை தீபம். அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல், சந்தியா ராகத்தில் வந்து 2 திருடைங்க வேற வர்றாங்க. அப்போ ரகுராம் வந்து காப்பாற்றுறாராமா. எல்லாம் நல்ல விஷயந்தான். பெத்த பிள்ளைக்கு ஆபத்துனோடனே பெத்த தகப்பன் தான் வருவான். இவ்வளோ எதுக்கு? அந்த மாயா வந்து உண்மையை சொல்லிட்டா கதிர் அவனோட சேர்ந்து வாழ்ந்துட்டு போகிறான். இந்த மாயா வாயை திறக்கவே மாட்டேங்கிறான், வாயில் கொலக்கட்டையை வச்சு அடைச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு மாயாவை வந்து அந்த வீட்டை விட்டு பத்துறது நல்லது. சாரு அந்த வீட்டில் மருமகளை கொண்டு வந்து சாருவோட ஆட்டத்தை அந்த வீடெல்லாம் அனுபவிக்கணும். அந்த மாதிரி சீரியல் எடுத்தாங்கன்னா நாடகம் நல்லாயிருக்கும். பத்மாவுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கணும். இவ்வளையா நம்ம கொண்டு வந்து மருமகளை ஆக்கணும்னு நினச்சோம். ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, என் பிள்ளையோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனேன்னு அவளே புலம்பணும். மாயா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி எடுத்தால் கூட சீரியல் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்டக்கரம் சந்தியாராக ரொம்ப தண்டக்கரமாக போயிட்டுருக்கு. அப்புறம் வீரா சீரியல் அஸ்யூஷுவல் எப்பயும் போல தான். விஜயை அடித்து 10 நாள் மட்டுமே நாடகம் நன்றாக இருக்கும். அப்புறம் அயலி சீரியல் ரித்திகாவுக்கு வந்து தூம்பம் போடுறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அத்தைக்காரியுமா சித்திக்காரியா 2 பேரும் தூம்பம் போட்டு அந்த வீட்டில் வந்து எல்லாத்தையும் நீ மயக்கு, பாசத்தால் மயக்கு, அன்பால் மயக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வேற என்ன சீரியல், திருமாங்கல்யம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அந்த சீரியலுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ராசகுமாரை வந்து இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா வந்து ஆத்மாவாக ஹெல்ப் பண்ணி ராசகுமாரனை தாலி கட்ட வச்சுட்டேன் பம்படியா. அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல, கையில் மோதிரத்தை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா பாவம். ஐயோ சாமி, திருமாங்கல்யமும் நீ ஒரே இதாக இருக்கான. ஹீரோ வேணால் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்காப்புல. அப்புறம் வேற என்ன, மத்தியானம் போடுற சீரியலில் வாரிசு நான் நேற்றே பேசணும்னு நினச்சேன் கைஸ். சிபி இது பிரஜன் வந்தால் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரஜன் வந்த சீன் வந்து நல்லா இருக்குது. பிரஜன் நீட்டாக இருக்காப்புல. ஒரு நல்ல சீரியலாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அவனுக்கு இடையில ஒவ்வொரு சீனை மட்டும் கொடுத்துட்றாங்க அவனுக்கு. இப்படித்தான் கெட்டிமேளத்துலேயே ஃபஸ்ட்டு சீன் வந்தான், ஆக்சிடெண்ட் ஆகி கொன்னே ஓட்டாங்க. இதில் வந்தான் ஒரு சண்டை காட்சிக்காக இவனை போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. நல்ல ஆள், நல்லா தாயாக இருக்கான். ஒரு நல்ல சீரியலாக கொடுத்தீங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்கல்ல. ஏன்னா பிரஜனுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. சன் மியூசிக்கில் அவர் வரும்போதே அவருக்கு நிறையா ஃபேன்ஸ் இருந்தாங்க, சரியா?
அதனால் நல்ல சீரியலை அவருக்கு ஒன்று கொடுங்க, நல்லா நடிப்பார் இல்லை. அப்புறம் ஜனாமாவோட அந்த தமிழை காப்பாற்றுறதுக்கு சரவணன்ற கேரக்டரில் பிரஜன் வந்து இறங்குனது வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் இன்றைக்கி சீன் மாசாக இருந்தது. நல்லா சாமுக்கு ஒரு அப்பு விட்டான் சிபி. ஆனால் என்னன்னு தெரில, திடீர்னு போலீஸ் வந்து அவனை இது பண்ணிட்டு போகிறாங்க. நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இத்தனை நடக்குது, தமிழ் எங்கே போனானே தெரியல. ஒருவேளை வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவாளோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் மனசெல்லாம் ஓடிட்டு இருக்குது. அப்புறம் மௌனம் பேசியதே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கைஸ். அவங்க அண்ணன் அந்த விசாலாட்சி அவங்க அண்ணன் குடும்பத்தையும் இந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக துளசி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சரியா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அவங்க அண்ணன் வீட்டில் போய் பேச போனால் அவன் சிவா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இவ துளசி தான் பேசுவான். அதான் நான் சொல்லலையா, ஜீ தமிழை பொறுத்தளவு ஆம்பளைகள்லாம் டம்மி பீஸுக. பொம்பளைகளோட சீரியல்லாம் எல்லாமே பொம்பளைகளோட தான். இது எல்லாமே நடிப்பு எல்லாமே ஆம்பளைகளாம் ஒன்றத்துக்கு யூஸே கிடையாது. அப்படித்தான் எடுக்கிறாங்க சீரியல் எல்லாம். எவன் வாயை திறந்து பேசுகிறான். எங்கேயாவது அத்தி பூத்தாப்பில் 1-2 சீரியலில் வந்து ஒரு மாசீனுக்காக வச்சுருப்பைன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற இடத்துல ஆம்பளைங்க எந்த சீரியலில் பேசி நடிக்கிறாங்க கரெக்டாக சொல்லுங்கள். சிவாவுக்கு சுத்தமாக இல்லை. மௌனம் பேசியதில் சிவாவுக்கு சுத்தமாக பேச்சே கிடையாது. சும்மா ஆனவுன்னா கோவப்படுறது, கத்துறது, அடிக்கிறது, இதுக்கு மட்டும்தான் அவன். மற்றதுக்கெல்லாம் துளசி தான். துளசி 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 துளசி. எப்படி சந்தியா ராகத்தில் மாயா புராணம், அதே மாதிரி மௌனம் பேசியதில் துளசி புராணம். சரியா, அப்புறம் அவ்வளோதான் கேஸ். வேறு என்ன உங்களோட நிறைகுறையில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் ஒரே வார்த்தை தான். ஒருத்தர் நினைவலைகளை அழிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறான், ஒருத்தி நினைவலைகளோடு வாழ்ந்துட்டுருக்கிறான். இதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு ரிவியூவில் பார்க்கலாமா? ஓகே, பாய்.